ஹாய். இப்போது இந்த லைவ் எதுக்காகன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து ஒரு 2 days பிஃபோர் வந்து ஒரு சாஃப்ட் பாக்ஸ் அன்பாக்ஸ் பண்ணியிருக்கோம் இல்லையா? அந்த சாஃப்ட் பாக்ஸோடைய வீடியோ பார்த்துருப்பீங்க. அந்த சாஃப்ட் பாக்ஸ் வந்து நம்ம மவுண்ட் ஒன்று வாங்கியிருக்கோம். எதுக்காக அந்த மவுண்ட்னா, நம்ம ஸ்டாண்ட்லலாம் ஃபிக்ஸ் பண்ணணும் அப்படின்னா வந்து மவுண்ட்டு கண்டிப்பாக வேணும். ஆடியோ வருதா என்னன்னு தெரியல, கொஞ்சம் ரிப்ளை பண்ணிங்கன்னா யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ரைட். ஸோ இந்த மவுண்ட் வந்து இது வந்து கொடாக்ஸோடைய எஸ் ப்ராக்கெட் அப்படின்னு சொல்லுவாங்க. இது வந்து வெர்ஷன் 2 S2ன்னு சொல்லிட்டு இது செகண்ட் வெர்ஷனு லேட்டஸ்டானது. இதில் ஒரு சில சேஞ்சஸ்லாம் பண்ணியிருக்கிறதா வெப்சைட்டில் சொல்லியிருக்கிறாங்க. அது என்னென்ன அப்படின்றத இதில் பார்க்கலாம். இது வந்து அந்த சாஃப்ட் பாக்ஸை மவுண்ட் பண்ணுறதுக்காக, அதாவது நம்ம எடிட் பண்ணுறோம் இந்த மாதிரி ஃப்ளாஷ் இருக்கு இல்லையா, இந்த ஃப்ளாஷையோ வந்து மவுண்ட் பண்ணுறதுக்காக நம்ம அந்த மவுண்ட்டை யூஸ் பண்ணுவோம். ஸோ இந்த மவுண்ட் யூஸ் பண்ணால் தான் நம்ம அந்த ஃப்ளாஷை வந்து இதில் இது பண்ண முடியும். அது எப்படின்றத நான் காமிக்கிறேன். ஸோ வாங்க அன்பாக்சிங் பார்க்கலாம். இது நம்ம வந்து அமேசானில் தான் வாங்கியிருந்தோம். நேற்று ஆர்டர் போட்டிருந்தேன், அந்த ப்ரைமில் இருந்தாலும் இன்றைக்கி இப்போ தான் வந்தது. சரி அதான் அன்பாக்சிங் பண்ணலாம். நான் ஈவெண்ட்டுக்கு போகிறேன் அப்படின்னால ரீலாக போஸ்ட் பண்ண முடியாது. ஸோ அதனால் லைவாகவும் இதுவும் போயிடலாம் அப்படின்றத தான் இந்த லைவ். ஒரு பாக்ஸ் இருக்குது, கொடாக்ஸ் போடுறது. ஸ்ட்ரீட் லைட் ப்ராக்கெட் அப்படின்னு சொல்கிறாங்க இவங்க. நம்ம வந்து யூஸ்வலாக S2 ப்ராக்கெட்னு சொல்லுவோம், எஸ் ப்ராக்கெட் அப்படின்னு சொல்லுவோம். ஸ்ட்ரீட் லைட் ப்ராக்கெட்டை ஷார்ட்டாக எஸ் ப்ராக்கெட் அப்படின்னு சொல்லுவோம். முன்னெல்லாம் வந்து பழைய வருஷனில் இது மாதிரி பெண்ட் பண்ண முடியாது. அது ஓரளவு இந்த அளவுக்கு தான் வரும். ஸோ இதை வச்சுட்டா நம்ம பாக்ஸில் இருக்கிற மாதிரி இருக்கும். இப்போ வந்து ஃபுல்லாக பெண்ட் பண்ணி ஃபோல்ட் பண்ணிக்கலாம். அந்த மாதிரியான இது பண்ணியிருக்காங்க ஆப்ரேட். அப்புறம் ஸோ இதுதான் பார்த்தீங்கன்னா நம்ம ஃப்ளாஷ் மவுண்ட் பண்ணுறேன். ஸோ இது மவுண்ட் பண்ணிவிட்டு டைப் பண்ணோம் அப்படின்னா ரைட் ஆகிடும். இது வந்து பவுன்ஸ் மவுண்ட் வெர்ஷன். இதுலேயே வந்து 2 வெர்ஷன் வருது, எலின் க்ரோம் மவுண்ட்டு அப்புறம் பவுன்ஸ் மவுண்ட்னு சொல்லிட்டு. ஸோ இது பவுன்ஸ் மவுண்ட்டு. இது எப்படி நம்ம மவுண்ட் பண்ண போகிறோம் அப்படின்றத காமிக்கிறேன். லைன் பண்ணுறாங்க. ஸோ இதில் வந்து டச் பண்ணிட்டோம் அப்படின்னா பக்கமாக இந்த மாதிரி லாக் வர சவுண்ட் நம்ம கேட்கும். ஸோ இந்த மாதிரி மவுண்ட் பண்ணிட்டோம் அப்படின்னா நம்ம இதில் வந்து ஸ்பீட் லைட்டோ இல்லை எடிட்டோன்றோ இந்த மாதிரி ஃபிக்ஸ் பண்ணி ஃபோட்டோ எடுக்கிறதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். வாய்ஸ் நல்லா கேட்கும்னு நினைக்கிறேன். மைக் சப்போர்ட் பண்ணல. ஸோ அதனாலே மொபைலுடைய மைக்லேயே பேச வேண்டியதாக இருக்குது. இந்த மாதிரி
ஒன்றா 520 கட்டுறா கடுப்பாக இருக்குது. ரைஸ் பெருசாக இருக்குது. முடியல இருங்க. இடம் சின்னதாக இருக்குது. இது அசம்பல் பண்ணதை அன்றைக்கே பார்த்துருப்பீங்க. ஸோ இப்போ எனர்ஜி ஃபுல்லாக லூஸ் ஆகிடுச்சு. பண்ண முடியல. எப்படா கேட்டு இப்படி தான் நம்ம போகும். ஸோ இப்படி போட்டு ஃப்ளாஷை ஓன் பண்ணிவிட்டு அதை டைட் பண்ணுறோம் அப்படின்னா ட்ரிகரை நம்ம கேமராவில் மவுண்ட் பண்ணி இந்த மாதிரி போட்டு வச்சுருக்கோம். இது வந்து ஏடி கவுண்டர் கீழே இருக்குது ஸ்டுடியோவில். அதனால் வந்து அதை மவுண்ட் பண்ண முடியல. ஸோ நான் சாம்பிளுக்காக 860 வந்து பண்ணியிருக்கேன். சாரி, கொஞ்சம் சொதப்பிடுச்சு. ஏன்னா பெரிய சைஸாக, அதனால் டக்குன்னு மேனேஜ் பண்ண முடியல. ஸோ இதுக்கு தான் இந்த மவுண்டன். இதனுடைய அன்பாக்சிங் பார்த்துருப்பீங்க. ஸோ இந்த மாதிரி நம்ம ஸ்டாண்டில் இதை போட்டுட்டோம் அப்படின்னா அப்புறம் சாஃப்ட் பாக்ஸ் வந்து வச்சு நம்ம ஒரு சப்ஜெக்ட் முன்னாடி ஃபோட்டோ எடுத்துக்கலாம். ஸோ அதுக்கு தான் இது. ஸோ உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா கமெண்ட் பண்ணுங்கள், அப்படியே ஷேர் பண்ணுங்கள். லைவில் வந்ததுனால ஒரு சில சொதப்பல்கள்லாம், அது சாஃப்ட் பாக்ஸ் பெரிய சைஸ்ன்றதுனால இடம் பத்தலைங்க, அதனால் செட் பண்ண முடியல. ஸோ ஒரு 1 or 2 minutes வேஸ்ட் பண்ணிட்டேன். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், அப்படியே நம்மளுடைய இன்ஸ்டா பேஜுக்கு ஃபாலோ பண்ணிக்கங்க. தேங்க்யூ, பாய்.